முருகன் ஸ்டாண்ட்ல நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்கூல் சவாரி போக நேரமாவதை உணர்ந்து ஆட்டோவை வேகமாக எடுக்கிறார். ஒவ்வொரு இடமாகச் சென்று பிள்ளைகளை ஆட்டோவில் ஏற்றிக் கொள்கிறார். கடைசியாக பள்ளியின் வாசலில் இலக்கிக் கொண்டிருக்கும் போது தியா ஆட்டோவின் முன் வந்து நின்று, அங்கிள், இன்னைக்கு ஸ்கூல் லாஸ்ட் நாள், என்ன பிளான் வச்சிருக்கீங்க கேட்கிறார். போன வருடம் ஜூஸ் மட்டும்தான், இந்த வருடம் பீட்சா வாங்கி தரலாம் என நினைக்கிறேன் என சொல்ல எல்லோரும் சத்தமாக கத்துகின்றனர். வருடம் ஒரு முறை மட்டும் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி தருவது அவரின் பழக்கம். மாலை நேரம் பள்ளி முடிந்து பள்ளி மாணவர்கள் ஆட்டோவிற்காக கேட் முன் காத்திருக்கின்றனர். ஆட்டோ தூரத்தில் வருவதை பார்த்த பள்ளி குழந்தைகள் ஆர்வமாக கையசைக்கின்றனர். ஆட்டோக்காரரும் அவர்களின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு வேகமாக வண்டியை நிறுத்திவிட்டு அவர்களை ஏற்றிக்கொள்கிறார். ஆட்டோ பேக்கரியை நோக்கி பயணிக்கிறது. இரவு 7 மணி. தியாவின் வீடு. வீட்டின் வெளியே 5-6 பேர் நின்று கொண்டிருக்கின்றனர். தியாவின் அம்மா யாருக்கோ போன் செய்து பதற்றமாக பேசுகிறார்கள். ஆட்டோ இன்னும் வரவில்லை. அதிலிருந்த பசங்களின் அம்மாக்களும் என் கூட இருப்பதாகவும் ஆட்டோக்காரரின் போன் ஸ்விட்ச் ஆஃப்லே இருக்கிறது. சிறிது நேரத்தில் போலீஸ்காரர் வருகிறார். இன்று இருந்தவர்களிடம் விளக்கம் கேட்டுவிட்டு ஒருவரை மட்டும் வண்டியில் அமர வைத்துக் கொண்டு ஆட்டோக்காரரின் வீட்டுக்கு சென்று விசாரிக்கின்றனர். அங்கே ஒரு பெண் ஆட்டோக்காரரின் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று சொல்கிறார். பள்ளிக்கு சென்று விசாரிக்கின்றனர். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு சென்று விசாரிக்கின்றனர். கடைசியில் தியாவின் வீட்டுக்கு சென்ற போலீஸ்காரர் கடைசியாக பேக்கரிக்கு சென்றதாகவும் அருகில் பார்க்கில் விளையாடிக் கொண்டிருந்ததாகவும் அருகில் இருந்தவர்கள் கூறியதாக போலீஸ்காரர் பெற்றோர்களிடம் கூறுகிறார். போலீசில் கம்ப்ளைண்ட் செய்யுங்கள், இன்னும் சில போலீஸை வரவழைத்து விசாரிப்பதாகவும் சமாதானப்படுத்துகிறார். அங்கு இருப்பவர்கள் ஆட்டோக்காரரை திட்டி தீர்க்கின்றனர். ஆட்டோ டிரைவர் என்றாலே தப்பான ஆட்கள்தான். அவர்கள் இருக்கும் இடமும் மோசமான பகுதிதான். பிள்ளையை எங்கே கடத்தி சென்றானோ என திப்பிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது ஆட்டோ வேகமாக வந்து நிற்கிறது. போலீஸ் வேகமாக சென்று ஆட்டோக்காரரின் சட்டையை பிடித்து அடிக்கிறார். 5 மணிக்கு வர வேண்டிய ஆட்டோ 7 மணிக்கு வரலாமா, என்ன பண்ணலாம்னு இருந்த என அடிக்கிறார். மற்ற பெற்றோர்களும் திட்டுகின்றனர். மற்ற பிள்ளைகள் இறங்கிவிட்டனர். தியா மட்டும் இறங்கவில்லை. தியாவின் அம்மா மட்டும் அவளை ஆட்டோவின் அருகில் சென்று அழைக்கிறார். தியா ஆடை மாற்றி புது துணி உடுத்தியிருந்தாள். அவர்கள் அதிர்ச்சியாக பார்க்கறே. ஆட்டோக்காரர் தியா பார்க்கில் இருக்கும்போது வயதுக்கு வந்து விட்டதாகவும் பார்க்கில் வேலை செய்பவர்களை வைத்து புது துணி வாங்கி மாற்றி விட்டதாகவும் அதிக வலியில் இருந்ததால் அருகில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதால் நேரமாகிவிட்டதாக சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். அனைவரும் அவன் கையை பிடித்து மன்னிப்பு கேட்கின்றனர். போலீஸ்காரர் அவனை தட்டி கொடுத்து விட்டு, யாரோ ஒருவனால் உங்களை போன்றவர்களையும் தப்பா நினைக்க வேண்டியதாக உள்ளது என வருந்துகிறார் போலீஸ்காரர். ஆட்டோக்காரர் 1 மாத லீவு முடிந்து பார்க்கலாம் என கையை உயர்த்தி குழந்தைகளை பார்த்து கை அசைத்துவிட்டு செல்கிறார். ஒரு சில குழந்தைகள் அவரை கட்டியணைக்கின்றனர். ஆட்டோக்காரன் என பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஆட்டோக்காரர் நல்லவர் என பேசுகின்றனர். ஒருவருடைய இடமோ பிறப்போ தோற்றமோ அவருக்கான நன்மதிப்பை உருவாக்குவதில்லை. அவரின் செயல் மட்டுமே மதிப்பை உயர்த்தும்.